சார் நாளைக்கு கரூருக்கு போறாரு விஜய் அவர்கள். 32 பேருக்கு கருணை அடிப்புல அரசு பணி வழங்குறாங்க. ஆர்டர் போட்டாங்க. 62 பேருக்கு பணி வந்து இறந்து போன குடும்பத்தை சேர்ந்த 32 பேருக்கு அரசு பணி வழங்குவதற்கான ஆணை பிறப்பிக்கப்பட்டது. இந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டது என்பது ஒரு வரவேற்க தகுந்த விஷயம். பட் ஆனா அன்னைக்கு கரூர் நடந்த சம்பவத்திற்கு அவர் அன்றைக்கு அங்கிருந்து ஒரு ஆறுதல் கூறியிருந்தால் இதை விட அது இன்னும் நன்றாக இருந்தது. அன்றைக்கே கூட இருந்து ஆறுதல் கூறியிருந்தால் நான் இன்னைக்கு முதலமைச்சரா வந்துட்டாரு, முதலமைச்சரா வந்ததுனால இன்னைக்கு கருணை அடிப்படையில் ஆணை கொடுக்கறது வந்து அதை பத்தி ஒன்றும் தவறில்லை. அன்னைக்கே கூட இருந்து ஆறுதல் சொல்லியிருந்தா அதை விட இன்னும் பெரிய மரியாதையா இருந்தது. அதிமுகவுடைய கரூர் உறுப்பினரும் ராஜினாமா செஞ்சிருக்காரு. இந்த சூழல்ல போய் அங்க போய் அந்த கருணை அடிப்படையிலான பணி நியமனம் அரசியல் காரணங்களுக்காக வழங்கப்படுவதாக கருதுகிறார். இது உண்மையில் இது முழுக்க அரசியல் காரணம் தான். ஒன்று, அங்குள்ள சட்டமன்ற உறுப்பினர் தனது பதவியை ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க. ராஜினாமா செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. தேர்தல் முடிந்து 50 நாளைக்குள்ள ராஜினாமா செய்ய வேண்டிய அவசியம் அம்பாசமுத்திரத்திலையும் தேவையில்லை, கரூர்லையும் தேவையில்லை, விராலிமலையிலும் தேவையில்லை. ஆனால் இது வந்து இன்னைக்கு அரசாங்கம் இன்னைக்கு அதை தவறான முறையில் இன்னைக்கு சட்டத்தை தவறான முறையில் பயன்படுத்துகிறது. இது இப்போ விஜய் கூட்டணிக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணிக்கு தொடர்ந்து போயிட்டே இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து விமர்சனம் செஞ்சுட்டே இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி அவங்க கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய திருமாவளவன் பேசினது நாங்க வந்து திமுகவோட நட்போட இருக்கோம்னு சொல்லி பேசினார் அப்படிங்கிறது காங்கிரஸ் மாணிக்கம் தாக்கூர் விமர்சனம் பண்ணிட்டாரு. வைகோ வந்து அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கலாம்னு சொல்றாரு. அதுக்கு தொடர்ந்து அவங்க ரியாக்ட் பண்றாங்க. எப்படி அவங்க கூட்டணிக்குள்ள ஒரு பிரச்சனை போய் ஏற்படுதுன்னு பாக்குறீங்களா? எப்படி அது? ஏற்கனவே INDI கூட்டணி ஒரு கூட்டணி இருந்துச்சு. இப்ப அந்த கூட்டணி அங்கிருந்து இல்லை. இப்ப அடுத்தால வரக்கூடிய 2029 தேர்தலில் மீண்டும் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் உறுதியாக வருவார்கள் என்பது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம். ஆக இந்த மாதிரி சூழ்நிலையில இன்னைக்கு மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு நாங்கள் திமுக நட்புறவு இருக்கிறோம், இது பாலுக்கும் காவல் பூனைக்கும் காவல்ங்கிற மாதிரி உள்ள ஒரு பேச்சாக இருக்கிறது. இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? காங்கிரஸ் கட்சி காலங்காலமாக தமிழகத்திற்கு துரோகம் செய்த கட்சி. அது காவிரி பிரச்சனையா இருக்கலாம், முல்லை பெரியாறு பிரச்சனையா இருக்கலாம், எல்லாம் துரோகம் செஞ்ச கட்சி. கச்சத்தீவை தாரை வாய்த்து கொடுத்தது மதிப்புக்குரிய இந்திரா காந்தி அம்மையார் என்பது எல்லாருக்குமே தெரியும். மீனவர்களுக்கு துரோகம் செஞ்சது காங்கிரஸ் கட்சி, மதிப்புக்குரிய இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள். இதையெல்லாம் இப்போ இருக்கிற காங்கிரஸ் கட்சியில மாநில தேர்தல் அறிவாரா அல்லது தெரிந்திருக்கிறாரா என்பது தெரியவில்லை. தற்போது கூட இன்னைக்கு கர்நாடக மாநிலத்தில் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி காங்கிரஸ் கட்சி மேகதாது அணையில் அணை கட்டுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனா அதை கூட இன்னைக்கு தடுத்து நிறுத்த முடியல. ஒரு போன்ல கூட சொல்லிடலாம். இங்க உள்ள காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க அங்குள்ள முதலமைச்சருக்கு சிவகுமாருக்கு ஒரு போன்ல கூப்பிட்டு சொல்லி மேகதானை நிறுத்துங்கள் அப்படின்னு சொன்னா நிப்பாட்டிடுவாங்க. ஆனா கடிதம் எழுதவோ பேச்சுவார்த்தை வந்து அவசியமே இல்லை. காங்கிரஸ் கட்சி எல்லா காலங்களிலும் ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரையிலும் தமிழகத்திற்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு மாணிக்கம் தாக்கூர். சொல்லும் போது முதலமைச்சர் இங்க இருந்து அழுத்தம் கொடுக்கிறாரு, பிரதம மந்திரி இது குறித்து காவிரியில மேகதாட்டு அணை குறித்து கட்டுறதை தடுக்கணும்னு சொல்லி பிரதமர்களா தடுக்கணும்னு சொல்றாரு. அது எப்படி? இல்ல, நான் தான் ஏற்கனவே சொல்றேன். இன்னைக்கு கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் கட்சி. அந்த காங்கிரஸ் கட்சி மதிப்புக்குரிய விஜய் தலைமையில இங்க இருக்கக்கூடிய கட்சியில அங்க வைக்கிறது அமைச்சரா இருக்கிறாங்க. 2 அமைச்சர்கள் இருக்காங்க. ஒரு அமைச்சர் போக்சோ குற்றத்துல உள்ள போக வேண்டிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர், அவரும் இந்த அமைச்சர்கள் இருக்கிறார். ஆனா இவர்கள் ஏன் பிரைம் மினிஸ்டர் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இவர்களே பேசி முடித்துக் கொள்ளலாம். இது காங்கிரஸ் கட்சி தானே கர்நாடகத்துல இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்குது. பாஜக ஆட்சியை வீழ்த்தணும் அப்படின்னா திமுகவும் தவைக்காவும் ஒரே இல்லை இணையன்ற மாதிரி திருமாவளவன் சமீபத்தில் பேட்டி கொடுத்தாரு. நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், 2029 பாராளுமன்ற தேர்தலில் மீண்டும் பிரைம் மினிஸ்டர் தான் வருவார் எந்த சூழ்நிலையிலும். இன்னைக்கு திரிணாமுல் காங்கிரஸ் அவங்களுடைய INTI இருக்கிறாங்களா? இல்ல. இன்னைக்கு இப்போ திமுகவில் இருந்து INTI கூட்டணியில் யாரும் இருக்காங்களா? இல்ல. ஆனால் எந்த சூழ்நிலையும் பாரதிய ஜனதா கட்சி ஆளுங்கட்சியா வருவதை யாராலும் தடுக்க முடியாது. அதற்கு இப்பொழுது எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். யாருங்க? இல்ல, அதனால தானே அங்கே ஒரு கால் வச்சிருக்காரு, இங்கே ஒரு கால் வச்சிருக்காரு. அவர் ஏண்டா போனவன்னு நினைக்கிறாரா அல்லது இங்க ஏன் இருக்கிறோம் என்று நினைக்கிறாரா என்பதை ஒரு தெளிவுபடுத்தினா நல்லா இருக்கும். மக்கள் கட்சி தாவேக்காவோடு நெருங்குவதால் இந்த முடிவை எடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அத மாதிரி ஒரு கேள்வி இதுவரை நான் கேள்விப்படல. இப்ப நீங்க சொல்லிதான் அதை பத்தி தெரியுது. தொழிற்துறை அமைச்சர் சார் அரசு பள்ளியில போயிட்டு ஆய்வு நடத்திட்டு குழந்தைகளுக்கு ஆங்கிலம் பேச வரலன்ற மாதிரி ஒரு ரீல்ஸ் ஒண்ணு வெளியாயிருக்கு. பல்வேறு தரப்புகளுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க.
அதாவது அமைச்சர்கள் ஆய்வு பண்ணதுல தவறு இல்லை. ஆனா அங்க போய் அந்த குழந்தைய மிரட்டுற துணியில அந்த குழந்தை கை கட்டி நிக்குது. ஒரு அமைச்சர் போய் இங்கிலீஷ்ல வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னு கேட்டா அது வந்து அந்த குழந்தை நடுங்கி போய் இருக்குது. அது அடிமைத்தனம் போல நடத்தியிருக்காங்க. உண்மையிலே தமிழக வெற்றி கழகத்துடைய அமைச்சர் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஆனா அதே குழந்தை திருப்பி அந்த டீச்சர் கேட்கும் போது அழகா எல்லாத்துக்கும் பதில் சொல்லுது. உங்க அப்பா என்ன தொழில் பண்றாங்க, என்ன கேள்வி கேட்கற எல்லா பதிலும் சொல்லுது. நீங்க போகும்போது 2-3 கேமரா தூக்கிட்டு போய் இந்த சினிமா ஷூட்டிங் மாதிரியே தான் நடந்துட்டு இருக்கு. இப்பவும் முதலமைச்சர் தான் ரீல்ஸ் பண்றாருன்னா எல்லா அமைச்சரும் ரீல்ஸ்ல தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா வந்து இன்னைக்கு எந்த விதமான ஒரு நல்ல விஷயங்களும் இன்னைக்கு நடக்கல. ஆனா இன்னைக்கு ரீல்ஸ் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, சொல்றாங்க. அதை தொடர்ந்து போயிட்டு இருக்குது. இல்ல அமைச்சர்கள் வந்து 3-4 கேமராவோட போய் குழந்தைய போய் மிரட்டும் போது எந்த குழந்தையும் பயப்படத்தானே செய்யும். இப்ப திடீர்னு சிவமணி போய் 4 பேர் வந்து கேமராவோட வந்து பதில் சொன்னா என்ன பதில் சொல்ல முடியும்? ஒரு பதில் சொல்ல முடியாது. ஆனா குழந்தைய அடக்குமுறை பண்றது வந்து தவறு. அது அதே குழந்தை ஆங்கிலத்துல அழகாக பதிலும் சொல்லியிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய 50 நாள் ஆட்சி எப்படி பாருங்க? 59 நாள் ஆச்சு. கற்பழிவு சம்பவங்கள் 151. ஒரு நாளைக்கு 3 கற்பழிவு சம்பவம் நடக்குது. ஒரு நாளைக்கு 3 கற்பழிவு சம்பவம் நடக்குது. 2 நாளைக்கு ஒரு தடவை 3 தடவை படுகொலை நடக்குது. 3 நடக்குது. ஒரு நாளைக்கு 3 கற்பழிப்பு சம்பவம், 2 நாளைக்கு 3 படுகொலை, 75 மற்ற இதர குற்றங்கள். இதெல்லாம் தமிழ்நாட்டுல இன்னைக்கு நடந்துட்டு. நான் சொல்றது இந்த ஆட்சியை நான் குறை சொல்லல. இதை ஏன் தடுக்க முயற்சிக்கவில்லை? உங்களுக்கு ஒரு ஆட்சி வந்த பிறகு குறைந்தபட்சம் ஒரு 6 மாதமாவது அவகாசம் கொடுத்து இந்த ஆட்சியை எப்படி நடைபெறுகிறது என்பதை பார்க்க வேண்டும் என்பதுதான் எல்லா எதிர்கட்சியினுடைய ஒரு தர்மம் கூட. ஆனால் வந்த புதுசில் இதையும் ஏன் தடுக்கவில்லை என்பதுதான் ஆட்சியை குறை சொல்ல. அமைச்சர்கள் ரீல்ஸ் பண்ண வேண்டாம், இதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. நண்பர்கள் ஜான் ஆரோக்கியசாமி அவங்க எல்லாம் வந்து எல்லா கூட்டங்களையும் கலந்துக்கிட்டாங்க, அமைச்சரவை கூட்டங்களை கலந்துக்கிட்டாங்க. அது எப்படி சரியானது தானா? அவருக்கு எதுவும் அந்த அமைச்சரவையில் இடம் கொடுக்கறதுக்கான நடவடிக்கைகள் இது வந்து முன்கூட்டியே திட்டமிட்டு இது பண்ண அது மிகப்பெரிய தவறு. ஒரு அமைச்சரோ முதலமைச்சரோ பதவி ஏற்கும் போது, கவர்னர் பதவியேற்புல நடத்தி வைக்கும் போது அவங்க என்ன சொல்லணும் அப்படின்னாக்கி, நாங்கள் இறைவனுடைய சாட்சியாக நடைபெறுகின்ற விஷயங்களை நேரடியாகவோ மறைமுகமாகவோ நேராகவோ யாருக்கும் தெரிவிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துதான் ஆட்சிக்கு வர்றாங்க. ஆனா அப்படி இருக்கும்போது ஒரு அமைச்சரவை கூட்டத்துல வந்து ஜான் ஆரோக்கியசாமியும் விஷ்ணுவும் எப்படி கலந்துகிட்டாங்க? அது வந்து சத்திய பிரமாணத்துக்கு எதிரானது, சட்டத்திற்கு புறம்பானது. இவங்களுக்கு அமைச்சரவை எப்படி நடத்த வேண்டும், அமைச்சரவை யார் யாரெல்லாம் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் தெரியவில்லை. இங்க ஒரு பக்கம் இப்படி பாரதிய ஜனதா கட்சிங்கிறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி தொடர்ந்து குற்றம் சாட்டி வரீங்க. என்னென்ன தகவல்களை தொடர்ந்து சொன்னாலும் கூட எதிர்கட்சிகள் அவங்க வந்து தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஆட்சி வந்து பாஜகவினுடைய மேற்பார்வையில நடக்கு, அவங்க தான் வழி நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து கம்யூனிஸ்டுகள்லாம் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வைக்கக்கூடிய நிலை தான் இருக்கு. அதாவது அவங்கதான் கூடவே இருக்காங்க, நாங்க எதிர்த்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம். இதை போய் பாஜக மேற்பார்வை நடக்குன்னு சொன்னா அது எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? கரூர் சம்பவத்துக்கு பிறகு நாளைக்கு முதலமைச்சர் கரூருக்கு போறாரு. பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்ல 32 பேருக்கு வந்து அரசு வேலை வழங்குறாரு. எப்படி பாருங்க? இல்ல அதான் பதில் சொல்லிட்டாங்க. செந்தில் பாலாஜி வந்து ஆட்சியை கவிழ்ப்பதற்கான சதியை தீட்டினாரு. கரூரோட இடைத்தேர்தலை கணக்கு பண்ணி அவர் வந்து அரசு பண்ண முயற்சி செய்தாங்க. இல்ல அது செந்தில் பாலாஜிட்டு தான் கேட்கணும். அவங்க யார்கிட்ட பார்த்தாங்க என்னங்கிறது அவங்கள்ட்ட தான் பார்க்கணும். இடைத்தேர்தலை வந்து மனசுல வச்சுதான் இது போன்ற செயல்களில் ஈடுபடுறாங்கன்னு சொல்லி இல்ல அதை பத்தி நான் எதுவும் கருத்து சொல்ல முடியும். தமிழ்நாடு அரசியல்ல இதற்கு இங்கு இல்லாத வகையில எம்எல்ஏக்கள் ஒவ்வொரு கட்சிக்கு ரிசைன் பண்ணிட்டு போறதோ அல்லது குதிரை பேரம்ங்கிற ஒரு விமர்சனம், இந்த அரசியல் களம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒரு மிக மோசமான ஒரு அரசியல் நகர்வை நோக்கி போயிட்டு இருக்கிறதா பாக்குறீங்களா? இல்ல நிச்சயமா இது மாதிரி ஒரு மோசமான அரசியல் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நடந்தது கிடையாது. இது முதலமைச்சர் ஆலோசனை பெற நடைபெறுகிறதா? அவருடைய கீழே இருக்கக்கூடிய புஷியானந்த் he is busy with horse trading, MLA's trading. அவர் வந்து நீர்வளத்துறை அவர் கவனிக்கவில்லை. he is busy with horse trading, MLAக்களை விலை பேசிட்டு தான் இருக்கிறார். சோ நீர்வளத்துறை எங்க இருக்குது? இன்னைக்கு காவிரியில தண்ணி இல்ல, மேட்டூர் டேம் காய்ச்சிருக்கு, தண்ணி எப்படி கொண்டு வரணும்? ஜூன் மாசம் இன்னைக்கு காவிரி டெல்டாவில் நாத்துபாய் நடணும். ஆனா இதுவரைக்கும் இன்னைக்கு ஜூன் ஜூலை 2 மாசம் ஆச்சு. ஆகஸ்ட் செப்டம்பர்ல அறுவடை பண்ணணும். ஆனா இன்னைக்கு தண்ணியே இல்லை, நாத்தே நடல. இதை பத்தி எல்லாம் கவலைப்படாமல் தமிழகத்தில் MLAக்களை விலை பேசிக் கொண்டு இன்றைக்கு குதிரை பேரம் நடந்து கொண்டிருக்கிறது.
இன்னும் கூடுதலான எம்எல்ஏக்கள் ராஜினாமா ஆட்சியை வந்து நாங்க வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வந்து சொல்லியிருக்காரு. ஊழலை கட்டுப்படுத்தக்கூடிய ஆட்சியை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த ஆட்சியில ஊழல் கட்டுப்படுத்தப்படுவதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? பாரதிய ஜனதா கட்சியில் யாராவது அப்படி பேசியிருந்தால் அதுக்கு நான் பதில் சொல்றேன். இல்ல இன்னும் அதிகமான எம்எல்ஏக்கள் விலை பேசப்பட வாய்ப்பு இருக்கிறதா நினைக்கிறீங்க? இல்ல அதை பத்தி ஒண்ணும் தெரியல. யார் விலை பேசுறாங்க யார் விலை போறாங்கிறது தெரியல. இடைத்தேர்தல்ங்கிறது ஏற்கனவே 2-3 மாநிலங்களுக்கு இடைத்தேர்தல் சொல்லப்பட்டது. தமிழகத்துல அதோட ஒட்டி இருக்கக்கூடிய தமிழகத்துக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்படல. என்ன காரணம்? தொடர்ந்து எல்லாம் முடிக்கட்டும், அவர் வாங்கி முடிக்கட்டும், அதனால அதுக்கப்புறம் சொல்லிக்கிடுவோம் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. இல்ல அது தேர்தல் கமிஷன் தான் கேட்கணும். ஏன்னா இப்ப ஏற்கனவே குதிரை பேர் எம்எல்ஏக்கள் குதிரை பேர் நடந்துட்டு இருக்குது. இல்ல இவங்க அதிமுக அது தொடர்பா நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. அதன் காரணமா நிறுத்தி வைக்கப்பட்டதை கருதுங்களா? இல்ல அதை பத்தி நான் கருத்து சொல்ல முடியாது. சரி, தேங்க்யூ. இதெல்லாம் நினைச்சா சொல்லுங்க. நீங்க சொல்ல வேண்டிய தகவல்கள் ஏதாவது? அடுத்தபடியா பிரதமர் மோடி தமிழகத்துக்கு எப்போ வர மாதிரி இருக்காங்க? என்ன நிகழ்ச்சி இருக்கு? எய்ம்ஸ் மருத்துவமனை சொன்னாங்க, அது எப்ப வாய்ப்பு இருக்கு? இல்ல எய்ம்ஸ் மருத்துவமனையை பொறுத்த மட்டும் எல்லாரும் அதை வச்சு இன்னைக்கு அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. நிச்சயமா அதை வச்சு நிச்சயமா கண்டிப்பாக அவர் பிரைம் மினிஸ்டர் வந்து அதை திறந்து வைப்பார்கள் என்பதை நான் தெரிந்து கொள்கிறேன். இப்ப வந்து மத்திய அரசை பொறுத்த மட்டும் இப்ப நிதியை பத்தி காங்கிரஸ் கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு. அதாவது நிதி வந்து குறைச்சிருக்கு அப்படின்னு. ஆனா எங்களை பொறுத்த மட்டும் இன்னைக்கு 14வது பிளானிங் கமிஷன் பாத்தீங்கன்னா 32% தான் நிதி கொடுத்திருந்தாங்க. ஆனா இன்னைக்கு 15வது நிதி கமிஷன்ல இருந்து 42% இன்னைக்கு மக்கள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. 42% மத்திய அரசு நிதி கொடுக்கு. கேஸை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா 1700 ரூபாய்க்கு கேஸ் வாங்கி கிட்டத்தட்ட 600 ரூபாய் 600 ரூபாய் தள்ளுபடி பண்ணி 925 ரூபாய்க்கு தான் இன்னைக்கு கேஸ் கொடுக்குறாங்க. ஆனா அதுலயும் பாத்தீங்கன்னா உஜ்வாலா ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா அதுலயும் 300 ரூபாய் கம்மி பண்ணி 30 லட்சம் பேருக்கு 600 ரூபாய்க்கு கேஸ் கொடுக்குறாங்க. இன்னைக்கு கேஸை பொறுத்தவரையிலையும் பெட்ரோலை பொறுத்தவரையிலையும் இன்னைக்கு நம்ம நாடு வந்து இன்னைக்கு 2 மாசத்துக்கான ஸ்டாக் வச்சிருக்கிறோம். இன்னைக்கு பாகிஸ்தான்ல 411 ரூபா ஒரு பெட்ரோல் 1 லிட்டர் விலை. இலங்கையில பாத்தீங்கன்னா 325 ரூபா. ஆனா நம்ம நாட்டுல பார்த்தா 110 ரூபா. 7% தான் நம்ம கூட்டியிருக்கிறோம். இந்தியாவை தவிர எல்லா நாடுகள்லயும் பாத்தீங்கன்னா 50% பெட்ரோல் விலை கூட்டியிருக்காங்க. உரவிலையை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா 4500 ரூபா யூரியா ஒரு மூளை யூரியா 4500 ரூபா. ஆனா இன்னைக்கு 300 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். மத்திய அரசு தான் கொடுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிஏபி பாத்தீங்கன்னா 4000 ரூபாய்க்கு வாங்கி 1200 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க விவசாயிகள். இது மத்திய அரசு தான் கொடுக்கு. தமிழ்நாட்டில் உள்ளவங்களும் அதே தான் கொடுக்குறோம். நார்த் ஈஸ்ட்ல உள்ளவங்களுக்கும் அதே தான் கொடுக்குறோம். ஆனா மத்திய அரசு தான் அதை கொடுக்கு. அதே மாதிரி ரேஷன் கார்டுகளை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா கார்டு வச்சிருக்கவங்களுக்கு இன்னைக்கு 25 கிலோ அரிசியை வந்து எல்லா வீடுகளுக்கும் இன்னைக்கு தட்டுப்பாடு இல்லாம கொடுக்கறது மத்திய அரசு ஃப்ரீயா கொடுக்குது. ஆனா மாநில அரசு தாங்கள் கொடுப்பது போல எந்த அரசு வந்தாலும் அதை காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா நீ கேஸை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னாக்கி வெளிநாட்டுல இருந்து வாங்குறத விட 20% கல்ஃப் கண்ட்ரிஸ் வாங்கிட்டு இருந்தோம். இப்ப அதெல்லாம் குறைச்சு 7-8% தான் இன்னைக்கு வாங்குறோம். இதெல்லாம் ரஷ்யா போன்ற நாடுகள் இருந்து வாங்குறோம். ஆக எந்த நாட்டையும் நம்பி எந்த இதுலயும் நமக்கு தயாரா அவர்களை அடுத்த நாடுகளை நம்பி தயாரா இல்லை. நம்ம செல்ஃப் சஃபிஷியன்ட் நாடு இது. 60 நாளைக்கான எல்லா தேவையும் நம்ம வச்சிருக்கோம். கேஸை பொறுத்தவரை இவ்வளவு 1.25 லட்சம் கோடி ரூபாய் நீங்க நஷ்டம் ஏற்படும். நீங்க டெர்மினல் பாத்தீங்கன்னா 2 டெர்மினல் வச்சிருந்த முன்னாடி இப்ப 4 டெர்மினல் வச்சிருக்கோம். நீங்க பைப் லைன் பார்த்தீங்கன்னா 6000 கிலோமீட்டர் பைப் லைன் போடுறோம் கேஸ் கம்பெனி. அதனாலதான் நீங்க டாலர் விலை பேரலுக்கு வந்து குறைஞ்சா கூட அந்த உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டியை இன்னைக்கு மத்திய அரசு தாராளமா இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கு என்பதை தெரியும். அதிமுகவோட நீங்க கூட்டணியில இருக்கீங்க. மீண்டும் அந்த அதிமுக பலப்படுத்த ஏதாவது நீங்க மத்திய அமைச்சர் கவர்னர்